இமேஜின் உங்க முன்னாடி ஒரு பெரிய ஹால் இருக்கு. அதுல ஒரு கதவை திறந்தா புத்திஸ்டுங்க உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கதவுக்குள்ள இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹிந்துக்களுடைய பூஜை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல கிறிஸ்தவர்களுடைய பிரேயர் நடந்துட்டு இருக்கு. இந்த சினாரியோல பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு எந்த குரூப் பிடிச்சிருக்கோ அது கூட ஜாயின் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா ஆம்னிஸ்ட்னு ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒரு ஆம்னிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப அமைதியா அந்த எல்லா கூட்டத்திலையும் போய் உட்காருவாரு. அவர் தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக போல, சண்டை போறதுக்காகவும் போல, அங்க என்ன சொல்றாங்கன்னு லிசன் பண்றதுக்காக போவார். சோ ஆம்னிசத்தோட பிலீஃப் என்னன்னா எல்லா மதத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு ட்ரூத் இருக்கு. ஆனா எந்த மதத்துக்கிட்டையுமே கம்ப்ளீட்டான ட்ரூத் கிடையாது. சோ எல்லா மதங்களையும் அரவணைச்சு தெரிஞ்சுக்கிறது மூலியமா பெரிய அளவுல இன்சைட்டை கேதர் பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய பிலீஃப். இப்ப மத்த மதங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆம்னிசத்துக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ரக்சரோ அல்லது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டோ இல்லனா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு லீடரோ எல்லாம் தனியா கிடையாது. இது அப்படியே மெல்ல மெல்ல ஆர்கானிக்கா எவால்வ் ஆன ஒண்ணு. வரலாற்றுல இதுக்குன்னு தனியா ஒரு பிலாசாபிக்கல் டேர்ம் தான் இல்லையே தவிர அதனுடைய கோர் ஸ்பிரிட் ஆபரேட் ஆயிட்டு தான் இருந்தது. இதுக்கு உதாரணமா தி கிரேட் கிங் அக்பர் எடுத்துக்கலாம். அவர் பேசிக்கலி ஒரு முஸ்லீம் தான். ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப்னு ஒரு பில்டிங்கை கட்டி அங்க ஹிந்துக்கள், இஸ்லாமியர்கள், புத்த மத துறவிகள், கோவால வாழ்ந்த ஜெசுட் கிறிஸ்டியன்ஸ், ஈவன் ஏத்திஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் பல மதங்களை சார்ந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி வரவழைச்சு அவங்களுக்கு நடுவுல பிலாசாபிக்கல் டிபேட்ஸ் நடத்தினார். அவங்க யாரையும் மத மாத்திரத்துக்காகவோ அல்லது அவங்களுடைய மதங்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ வரவழைக்கல. அதற்கு பதிலா ஐடியாஸையும் ஞானத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அவர் அதை ரன் பண்ணார். இதுல பியூட்டி என்னன்னா அவர் வாழ்ந்த 16ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால மதச்சண்டை நடந்துட்டு இருந்தது. ஆனா இங்க இந்தியாவில் அவர் மதங்களை ஒருங்கிணைச்சிட்டு இருந்தார். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவர் ஒரு ஆம்னிஸ்ட். ஆனா அவர் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர். சோ ஒரு ஆம்னிஸ்டால ஜென் கிட்ட இருக்கிற மெடிடேஷனை கத்துக்கிட்டு, கிறிஸ்டியானிட்டில இருக்கிற எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, சூஃபிசத்துல இருக்கிற மிஸ்டிக் எலமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்டாயிக்குடைய மைண்ட் செட்டை ஏத்துக்கிட்டு வாழ முடியும். சோ ஒருத்தர் எந்த ஒரு மதத்தையுமே ஃபாலோ பண்ணாம ஆம்னிஸ்டா இருக்க முடியும். இல்லனா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள இருந்துகிட்டு மத்த மதங்களை ரெஸ்பெக்ட் பண்றது மூலம் ஆம்னிஸ்டா வாழ முடியும். சோ ஒரு தனி மனிதன் மதம் விட்டு மதம் திருமணம் பண்ணும்போதும் சரி, அல்லது ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களையும் அரவணைக்கும் போதும் சரி, அதுக்கு அடியில ஆம்னிசம் இருக்கும். அப்ப இதுக்கு மேல கிரிட்டிக்கே கிடையாதுன்னு கேட்டா இருக்கு. அது எல்லா மதங்களையும் ஓப்பனா அங்கீகரிக்குது இல்லையா? அதுதான் அதனுடைய வீக்னஸ். ஏன்னா ஆம்னிசம் ஒருத்தனுக்கு தப்பா போய் சேர்ந்துருச்சுன்னா அவனால மதங்களுக்கு இடையில இருக்கிற உண்மையான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மதங்களுக்கு இடையில முரண்களும், வாக்குவாதங்களும், பிரிவினைகளும் குவிஞ்சிருக்கு. சோ எல்லா மதங்களும் ட்ரூத்துக்கு நேரா தான் வழிநடத்துதுங்கிறத எல்லா மதங்களுமே ஏத்துக்காது. இதை விட முக்கியமான ஒண்ணு என்னன்னா ஆம்னிஸ்டுடைய பிலீஃப் பல பேருக்கு ஷேலோவா தோண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பஃபே மாதிரி எல்லா மதங்கள்ல இருந்தும் தங்களுக்கு கம்ஃபர்டபிளான ஐடியாஸை தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு ஐடியாவையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அந்த ஒவ்வொரு மதமும் பல சஃபரிங் அனுபவிச்சிருக்கும், பல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணிருக்கும். அது எல்லாமே அந்த மதத்தை கமிட்டடா ஃபாலோ பண்ற ஒருத்தனுக்கு தான் புரியும். ஆனா ஆம்னிஸ்ட் கேஸ்ல அவங்க அந்த கமிட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது தர ஃப்ரூட்டை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி அது மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தாலும் ஆம்னிசத்தோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா நான் தான் சரி நீ சொல்றது தப்புன்னு ஆர்கியூ பண்ற ஒரு தீயிஸ்ட் மாதிரியும் இல்லாம, மதங்கள்னாலே பிரச்சனை தான் சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு போற ஒரு ஆன்டி தீயிஸ்ட் மாதிரியும் இல்லாம, அதே வேளையில ஒரு மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகி தான் ஆகணும்னு ஒருத்தனை கம்பலும் பண்ணாம ஒருத்தன் தன்னுடைய பவுண்டரியை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அது ஒரு மூணாவது பாதையை அமைச்சு கொடுக்குது. ஆம்னிசம் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நமக்கு யூடியூப் சேனலும் இருக்கு. அதோட லிங்க் பயோல இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க.